ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜொமேட்டோவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர்ஷிப் வந்து நான் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அக்கௌண்ட்குள்ளே போன உடனே எனக்கு கோல்டு மெம்பர்னு காமிக்குது. இது மூலமாக பாருங்கள் ₹76 சேவ் ஆகிருக்கிறத காமிக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணால் என்ன தெரியுது நமக்கு? ஸோ மெம்பர் டில் 10th October 2025. ஸோ 10 கிலோமீட்டர் வரையும் எங்கேருந்து நம்ம புக் பண்ணாலும் ஃப்ரீ டெலிவரி தான் போல். ஓகே, கோல்டு மெம்பர்ஸாக இருந்தால் ஆப் ஐகான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல். அதுக்கப்புறம் ஆன் டெலிவரி யூஸ்டு 2 டைம்ஸு 76. ஓகே, அது டெலிவரி சார்ஜஸ் இல்லாமல் நமக்கு கிடச்சிருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. கரண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன? ஃப்ரீ டெலிவரி கிடைக்கிது. ஆனால் அது எல்லாமே ₹199 மேலே வாங்கினாதான். ஆனால் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டு அவங்களோட ஓன் டெலிவரி பண்ணுறப்ப அது அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லுது. அப் டு 30% எக்ஸ்ட்ரா ஆஃபர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ஜொமேட்டோ கோல்டுனால எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்டு. ஸோ நான் வெஜிடேரியன்ன்றதுனால வெஜ் மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட ஆர்டர்ஸ் என்னன்னு நான் இங்கே வந்து பார்க்க முடியும் போல். ஃபுட் ஆர்டர்ஸ், ஸோ யுவர் ஆர்டர்ஸ்னு இருக்குது. அது கிளிக் பண்ணால் ஓகேவா? இதை வந்து பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து கேஎஃப்சியில் நான் வெஜ்ஜு பர்கர் மீல் வாங்கியிருந்தேன். ஸோ ₹220. ஆக்சுவலாக இன்னொன்று ட்ரை பண்ணேன். அது வந்து சரி வேணாம் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் பேமெண்ட்டு கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கு கேன்சல் ஆனதும் காமிக்குது. ஸோ நேற்றும் அப்படி தான் ட்ரை பண்ணேன், வாங்கலாமா வேணாமான்னு. சாப்பிட்றதுக்கெல்லாம் யோசிக்கக்கூடாது, நமக்குன்னு நம்ம செலவு பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டுன்னு யாரோ சொன்னாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகம் இருந்தது. அதனால் நேற்று வந்து பீஸா 9 inches பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து கேஎஃப்சியில் இந்த வெஜ் பர்கர் மீல் காம்போ பேக் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ எப்போ டெலிவரி பண்ணாங்க எல்லாம் காமிக்குது. ஸோ நம்ம ரேட்டிங்கும் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கே கால் பண்ணி பேசலாம். க்ரீன் கலரில் கால் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கேட்குறாங்க பேக்கேஜிங்லாம் எப்படி இருந்ததுன்னு. ஸோ அதே போல் சுரேந்தர்ன்றவர் டெலிவரி கொடுத்துட்டு போனவர்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கான ரேட்டிங் எல்லாம் கூட கேட்குது. அவருக்கு டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணுன்னா கூட இங்கே கொடுக்கலாம் போல். ஸோ இதை வந்து நான் ஆர்டரோட டீட்டெயில்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது ₹300, அதுக்கு ஜிஎஸ்டி ₹51. சரி, டெலிவரி பார்ட்னர் ஃபீ வந்து ₹51 ஆக்சுவலி. அது வந்து இப்போ நான் கோல்டு மெம்பர்ன்றதுனால ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீன்னு சொல்லி ₹10. எல்லாம் சேர்த்து ₹360 15 பைசா. இதில் நான் கூப்பன் அப்ளை பண்ணேன், ₹125 டிஸ்கவுண்ட் ஆச்சு. நான் ப்ரீபெய்ட் ஆர்டராக போட்டு விட்டேன், அதில் ஒரு ₹15 டிஸ்கவுண்ட் ஆச்சு. ஸோ ₹220 15 பைசா. அப்போ நமக்கு எவ்வளோ சேவ் ஆகிருக்கு? ₹191 சேவ் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டருக்கும் நமக்கு இன்வாய்ஸ் எல்லாம் கூட இருக்கும் போல், டவுன்லோட் பண்ணிக்கலாம், கீழே ஆப்ஷன் இருக்குது. ஸோ நேற்று நான் வாங்கினேன்ல, அதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நேற்றும் ஒரு ₹125 சேவ் ஆகிருக்கு. நல்லா இருந்ததுங்க. பீஸாவும் நல்லா இருந்தது, பர்கரும் நல்லா இருந்தது.
எனக்கு என்ன தெரியுமா ஃபீல் ஆகும், என்னதான் இது ஒரு கிரேவிங்கு, இந்த மாதிரி நம்ம பீஸா பர்கர்லாம் வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது என்ன இவ்வளோ ரேட்டாக இருக்குது, இதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி தோணுங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆகும்? எனக்கு அது மாதிரி தான் ஆகும். இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே, ஈவன் டிஸ்கவுண்ட்டே போட்டாலும் வந்து 150 250ன்னு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது தேவையா? இது மேபி வந்து என்னைக்காவது ஒரு நாள்லாம் பரவாயில்ல, தினமும் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட முடியுமான்னு ஒரு கேள்வி எழும். Wow. Wow.